ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 40 டே 40 40வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு சிவனோட ஜோதிர்லிங்காஸ் 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு இந்தியால. சேக்ரெட் சக்தி பீடம் சொல்லுவாங்க. சிவனுக்கு முக்கிய ஸ்தலங்கள், அ திவ்ய ஸ்தலங்கள். அ எல்லாருமே எப்படி ஒவ்வொரு ரிலிஜியன்ல ஒவ்வொரு யாத்ராஸ் இருக்கோ, நம்ம ஹிந்து ரிலிஜியன் கல்ச்சர்ல இந்த மாரி இந்த யாத்ரா வந்து ஆ ஒரு இதுவே நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த 12 ஜோதிர்லிங்கத்தையும் இந்த திவ்ய ஸ்தலங்களுக்கு போயிட்டு நம்ம பாதம் பட்டாவே அது நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிற மாரியான ஒரு ஒரு புராண நம்பிக்கை இருக்கு. இன்றளவும் மக்கள் வந்து இந்த நடைமுறைய பின்பற்றிட்டு வராங்க. இந்த 12 ஜோதிர்லிங்கத்தோட நீங்க அந்த மேப்ல நீங்க லொகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம தமிழ் கலாச்சாரம் தோன்றிய இதிலிருந்தே அந்த அந்த ஹிஸ்டரிய பேஸ் பண்ணியே, அந்த லொகேஷன்ஸ நீங்க ஜியோகிராபிக்கலா நீங்க சேட்டலைட்ல மேப் பண்ணீங்கன்னா, ஆ ஒரு சிவன் வடிவில, லிங்க வடிவில அமையும். இது வந்து யாருமே அந்த காலத்தில அப்படி ஒண்ணு நெனச்சது லொகேஷன் அது உருவாகியிருக்காது அந்த இடத்துல அந்த சக்தி பீடம்ங்கிறது. அ அப்படியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன் இன்னைக்கு. ஸோ தட் இஸ் த திங் ஐ வாண்ட் டூ ஷேர் டுடே. இந்த 12 ஜோதிர்லிங்கமோட மொத முதல் முதல் திவ்ய ஸ்தலங்கிறது சோம்நாத், குஜராத்ல இருக்கு. ஆ வெராவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல. 2ண்ட் வந்து மல்லிகார்ஜுனா. இந்த ஆர்டர்ல போனா இட்ஸ் பெட்டர் அப்படின்ற மாரி ஒரு ஒரு காரணம். மல்லிகார்ஜுனா டெம்பிள் வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீசைலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. 3 வந்து மகாகாளீஸ்வர் மத்திய பிரதேஷ், உஜ்ஜைன்ல இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அடுத்து வந்து மத்திய பிரதேஷ்லயே ஓம்காரேஸ்வர். மத்திய பிரதேஷ்ல 2 திவ்ய ஸ்தலம் இருக்கு. ஒரு சாக்ரெட் பூமின்னே சொல்லலாம் மத்திய பிரதேசத்த. ஒரு ஹிந்து கல்ச்சர் ரிலேட்டடா நம்ம ஊரு எப்படி காஞ்சிபுரம் ஒரு திவ்ய பூமின்ற மாரி மத்திய பிரதேஷும் ஒரு இந்திய லெவல்ல பார்க்கப்படுற ஒரு ஊரு. மகாகாளீஸ்வர், ஓம்காரேஸ்வர் 2 இடமும் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மகாகாளீஸ்வர் டெம்பிள் வந்து உஜ்ஜைன்ல இருக்கு. ஓம்காரேஸ்வர் டெம்பிள் வந்து காந்த்வா அப்படின்ற நர்மதா ரிவர் கரையோரத்தில இருக்கு. அண்ட் 5வது இடத்துல வந்து பைத்யநாத் ஜார்க்கண்ட்ல இருக்கு. தியோகர் நகர்ல. 6வது இடத்துல வந்து பீமசங்கர் மகாராஷ்டிரால, பூனே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆ பத்ரிநாத் வந்து ஜார்க்கண்ட், பீமசங்கர் வந்து மகாராஷ்டிரா. 7த் வந்து நம்ம ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் டெம்பிளும் ஒரு திவ்ய ஸ்தலம். தமிழர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஒரு திவ்ய ஸ்தலம் நம்ம ஊர்லயே இருக்கு. நானும் இன்னும் போய் ராமேஸ்வரம் போனதில்ல. 8த் நாகேஸ்வர் குஜராத்ல இருக்கு. துவாரகால. ஆ அடுத்து வந்து காசி விஸ்வநாதர், உத்தரப்பிரதேஷ், வாரணாசி. இங்க நான் போயிட்டு வந்திருக்கேன். டிசம்பர்ல போயிருந்தேன். அருமையான தரிசனம். அந்த ஒரு டிவைன் ஃபீலிங் ஒரு திவ்ய ஸ்தலத்துக்கு நான் அதுக்கப்புறம் தான் இந்த மாரி திவ்ய ஸ்தலம் 12 இருக்கு. ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கம் இப்ப தான் அ அ சொல்லப்போனா இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அ நான் போனதே ஒரு ஒரு ஜோதிர்லிங்க திவ்ய ஸ்தலம் தான்னு எனக்கு இப்ப தான் புரியுது. அண்ட் காசி விஸ்வநாதர் அங்க எப்படி நான் இன்னொன்னு அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ, காசி விஸ்வநாதர்ல என்ன மாரியான தரிசனம் இருந்துச்சோ, அதே மாரி தான். சேம் சிம்பிள் அதே எழுந்தருளி இருக்கிற ஸ்டைலு எல்லாமே சேமு. பிளெஸ்ஸிங்ஸு எல்லாமே அந்த தர்ஷன் எல்லாமே சிமிலர் நடைமுறையில தான் இருக்கும். எல்லா ஜோதிர்லிங்கத்திலயும். ஆ நைட் ஆனா சயன ஆர்த்தி நடக்கும். காலையில நடக்கும். ஒரு அந்த ரொட்டீன் தான் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து 8வது இடத்துல நாகேஸ்வர். 8வது நாகேஸ்வர் குஜராத்ல இருக்கு, துவாரகால. 9த் வந்து விஸ்வநாத், காசி விஸ்வநாத் டெம்பிள் உத்தரப்பிரதேஷ், வாரணாசில. 10த் வந்து திரிம்பகேஸ்வர், மகாராஷ்டிரா. திருப்பி மகாராஷ்டிராலயும் 2 இருக்கு. ஏற்கனவே மகாராஷ்டிரால பீமசங்கர்ன்ற திவ்யஸ்தலம் இருக்கு. அடுத்து திரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிரால இருக்கு. நாசிக் ஊர்ல. புனேல பீமசங்கர் திவ்யஸ்தலம் இருக்கு. அடுத்து 11த் வந்து கேதார்நாத். கேதார்நாத் உங்களுக்கு தெரியும். அது வருஷத்துக்கு ஒரு 2, 3 மந்த்ஸ் தான் தொறப்பாங்க.
பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் ஒரு ஹார்ஸு, டோலி இல்ல ஹெலிகாப்டர்ல தான் முடியும். அந்த இடத்துக்கு. உத்தரகாண்ட்ல இருக்கு. கேதார்நாத்ல. அண்ட் லாஸ்ட்டு திவ்யஸ்தலம் வந்து கிருஷ்ணேஸ்வர், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இப்ப 3 இருக்கு. சாரி. சத்ரபதி சம்பஜி நகர். எல்லோரா இது எல்லோரா கேவ்ஸ் கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். கிருஷ்ணேஸ்வர் திவ்யஸ்தலம். ஆ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஒரு சேக்ரெடா நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். இந்த லிஸ்ட் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். இன்னொன்னு அட் அ ஸ்ட்ரெச்ல எல்லாமே எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு ஏர்ஜ் வரும். நம்ம இந்த யாத்ரா நம்ம பண்ணணும் அப்டின்ட்டு. அ எல்லாருமே ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறப்பலாம், இப்போ மகாராஷ்டிரால 3 இருக்கு. நீங்க மகாராஷ்டிரா பிளான் பண்ணிட்டு, நீங்க அ ஜஸ்ட் ஒரு டே வந்து நீங்க டெம்பிளுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா கூட, இன்னும் 2 நாள் நீங்க டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போன மாரியான எல்லா டூரையும் மாத்திக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி அ அது ஒரு ஸ்பிரிச்சுவலா மாறும். எல்லா நம்ம ஜர்னியும் நம்ம என்ஜாய் பண்ண மாரியும் இருக்கும். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒண்ணு டேக் ஆன் பண்ண மாரியும் நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் நான் கூட அடுத்து உத்தரகாண்ட் தான் போலான்னு இருக்கேன். அண்ட் அந்த காஞ்சி டாம் நான் சொல்லியிருந்தேன். ஆ நீம் கரோலி பாபா ஆஷ்ரம் அங்க நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ற மாரி ஒரு ஆசை இருக்கு. அண்ட் அதுக்கு அப்படியே நம்ம கேதார்நாத்தும் அதோட பிளான் பண்ண முடிஞ்சா அத பண்ணுவேன். அண்ட் உத்தரகாண்ட் வந்து ஒரு இப்ப எப்படி மத்த நாடுகள்ல இப்ப நேபாள்லாம் நேபாள் கண்ட்ரி வந்து ஒரு அறிவிக்கப்பட்ட இந்து நாடு. இந்துக்கள் கலாச்சாரம் மட்டும் தான் அங்க மேலோங்கி இருக்கும். இந்துக்கள் சட்டம் அந்த மாரி. அதே மாரி இந்தியா லெவல்ல ஒரு இந்துக்கள் அதிகமா வழிபடுறது, இந்துக்களுக்கு அதிக ஒரு சேக்ரெட் பூமி, ஒரு அ யோகா கேப்பிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னே சொல்லலாம். உத்தரகாண்ட்ல தான் நெறைய யோகா ஆஷ்ரம்ஸ் நெறையா இருக்கு. அண்ட் உத்தரகாண்ட் நதியோரம் கங்கா நதியோரம் அங்கேயும் பாயுது. அங்க அந்த நதியோரம் இருக்கிற அந்த பிராஞ்சி தாம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க தான் ஃபுல்லாவே யோகிஸ் வந்து அவங்களோட வருஷத்துல ஒரு 7, 8 மாசம் இங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகிக் ஸ்கிரிப்ச்சர்ஸ் எழுதுறாங்க. அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த கல்ச்சர ஸ்ப்ரெட் பண்றாங்க. நெறைய ஃபாரினர்ஸ் கூட உத்தரகாண்ட், உத்தராஞ்சல் வந்து தான் நம்ம வந்து அவங்களோட அ அந்த எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலுமே, அவங்க ஒரு ரிலீஃப் வேணும்னா, இங்க போயிட்டு ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு கோ டூ சிட்யூவேஷன், ஒரு கோ டூ டெஸ்டினேஷன்னு சொல்லலாம் உத்தரகாண்டுங்கிறது. இது எல்லாமே நீங்க ஒரு ட்ரிப் போயிட்டீங்கனாவே, யூ யூ கேன் ஃபீல் புரொவைடட் யூ ஹேவ் அ கிளியர் மைண்ட். எல்லா நல்லதையும் நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு கிளியர் மைண்ட வளர்த்துக்கிட்டு இந்த மாரி இடத்துக்கு போறது நல்லது. அதுதான் உங்களுக்கு அது ஒரு அர்த்தமுள்ளதா மாத்தும் அந்த ட்ரிப்பு. ஆம் ஓகே. தென் அதான். ஃபர்ஸ்ட்டு அதே மாரி ராமேஸ்வரமும் எல்லாருமே கண்டிப்பா போகணும். ராமேஸ்வரம் இதுவரைக்கும் நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, யாரோ இறந்தா அங்க திதி குடுக்குறதுக்கு அங்க அந்த மாரி இதுக்கு போறாங்க. அங்க ஒரு திவ்ய ஸ்தலம் இருக்கு. அ கண்டிப்பா ராமேஸ்வரத்தில இருக்கிற மாரியான அந்த கோயில் கட்டமைப்பு வந்து இந்தியாவிலேயே இல்லையாம். அந்த மாரி ஒரு ஆர்க்கிடெக்சர் அந்த காலத்திலேயே ராமேஸ்வரத்தில உ கட்டமைச்சிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்க்கணும். ராமேஸ்வரம் எல்லாமே நீங்க வருஷத்துல ஒரு ஒரு 4 இது கவர் பண்ணா கூட ஒரு 5 வருஷம் ஒரு 2, 3 வருஷத்துல எல்லா ஜோதிர்லிங்காஸ் நீங்க கவர் பண்ணிடலாம். இன்னொன்னு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி நீங்க எடுத்தீங்கன்னாவே, அடுத்து பெருமாளுக்கு உண்டான டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே நீங்க இது பண்ணீங்கன்னாவே, அ வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் யூ கெட் அ மேனுவல் டூ லிவ். லைஃப் கேரி ஆன் பண்றதுக்கு ஒரு ஒரு மேனுவல் மாரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பயன்படும். செட் ஆஃப் ரூல்ஸ் மாரி மிஷின்ஸ்க்கு எப்படி அல்காரிதம்ஸ் அண்ட் யூசர் மேனுவல் இருக்குதோ, அது மாரி நம்ம பாடிக்கு உண்டான மேனுவல் வந்து இந்த மாரியான போய் நம்ம அ பிளெஸ்ஸிங் சீக் பண்றதுனால கிடைக்கும். எப்படி நம்ம வாழ்க்கைய கொண்டு போகணும்? என்ன மாரியான டவுட்ஸ் நமக்கு இருக்கு? எப்படி ஆன்சர்ஸ் தேடணும்? என்ன மாரி கேள்வி கேட்கணும்? எப்படி பொறுமையா இருக்கணும்? எப்படி ஆ சந்தோஷமா இருக்கணும்? எல்லாத்துக்குமே உண்டான நம்ம மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்கள் மூலியமாவோ, இல்ல தெய்வீக அனுபவங்கள் மூலியமாவோ, ஒரு தர்ஷன் மூலியமாவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விடை கண்டிப்பா கிடைக்கும். தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ் மூவிங் ஆன். ஸோ அ எல்லாமே ஒரு சயன்ஸ் இருக்கு. அண்ட் தட் இஸ் வாட் ஐ ட்ரை டூ கன்வே.
So all comes to the basic thing, our mind. Our mind matters. எண்ணங்கள் எப்படி புனிதமா இருக்கோ, இன்னொரு 30, 40 வருஷம் நம்ம அவ்வளோ ஸ்பீட் அண்ட் ரேஸியா இருக்கு, இப்போ இருக்க உலகம். ரொம்ப ஒரு நம்மள சாந்தமா அ வழிநடத்துமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உலகத்தில நடந்து வரும் நிகழ்வுகள், டெக்னாலஜில நடந்து வரும் நிகழ்வுகள், நம்ம லைஃப்ல நடந்து வரும் நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சூறாவளி மாரி ஃபாஸ்ட் பேஸ்ட்லயே நீ இத இந்த டயத்துல இது பண்ணிறணும், இப்படி நம்ம இருக்கணும், இப்படி அ ஒரு கட்டமைப்போட எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். பட் அது கூட இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, இன்னுமே நம்ம எங்க போனாலுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலோடயே நம்ம போலாம். எங்கேயுமே போயிட்டு நமக்கு ஒரு அசம்பாவிதம், ஒரு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படாது. இப்படி ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜர்னின்னு மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல இருக்கிறதுன்னு மட்டும் இல்ல. நீங்க எந்த பிலீஃப்ல இருந்தாலுமே, ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இல்லனாலுமே, ஏதோ ஒரு பிலீஃப்ல நீங்க ஒரு கான்ஸ்டன்ட்டா நம்பிக்கிட்டு இருந்தா தான், நீங்க எங்க போனாலுமே உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க கேரி பண்ணிட்டு முடியும். தட் இஸ் ஹவ் everyone is living. So, and they are successful now. If they are successful and following what you feel is doubtness, uh, look at their success rate and strike rate. எல்லாருக்குமே அ அவங்கவங்க சிந்தனை மாறும். அவங்க யார பின்பற்றணுன்ற ஒரு இது மாறும். அப்படி ஒரு டவுட் வரப்போ அவங்களோட சாதிச்சிருக்காங்களான்ட்டு பாருங்க. சாதிச்சிருந்தாங்கன்னா, அவங்களது ஃபாலோ பண்ணத நமக்கும் ஒத்து வந்துச்சுன்னா, ஃபாலோ பண்றது நல்லதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் நல்ல சிந்தனைகள வளர்த்துக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம் அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.